தமிழ் மொழியில் மொபைல் டெக்னாலஜி பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல் சீசன் வந்து தொடங்கிருச்சு. எல்லாருமே வந்து ஐபிஎல் மேட்சஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு வர்றாங்க. ஸோ இந்த நிலையில் ஒவ்வொரு ஐபிஎல் போட்டியும் உங்களால் பணம் வந்து சம்பாதிக்க முடிகிற வாய்ப்பு கிடைச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதற்கு பயன்படக்கூடிய அப்ளிகேஷன் தான் இந்த Dream11. இந்த Dream11 அப்ளிகேஷனை பொறுத்தவரை இதை பற்றி நம்ம வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த Dream11 எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி வந்து பணம் வந்து சம்பாதிக்கிறது, எப்படி சம்பாதிச்ச பணத்தை நேரடியாக பேங்க்குக்கு விட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது முதற்கொண்டு கம்ப்ளீட்டாக நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். Dream11 பற்றின தெளிவான தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, Dream11 கான்டெஸ்ட்டில் ரொம்பவே சுலபமாக வின் பண்ணுறதுக்கான பயன்படக்கூடிய 3 டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 3 டிப்ஸுமே பர்சனலாக நான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றது, அதற்கான ப்ரூஃபும் வந்து காட்டுறேன். போய் பாருங்கள். பார்த்துட்டு இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் வந்து ரொம்ப சுலபமாக வந்து Dream11 மூலயமா மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ச் இருக்குது அப்படின்னா அந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கான்டெஸ்ட் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மெகா கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும், 1-on-1 கான்டெஸ்ட் இருக்கும், நிறைய கான்டெஸ்ட் இருக்கும். இந்த மெகா கான்டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்ட்ரி ஃபீஸ் கம்மியாக இருக்கும், பட் ப்ரைஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இதில் ப்ரைஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். 25 லட்ச ரூபாய் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய பேரோட காம்படிட் பண்ணுவீங்க, லட்சக்கணக்கான காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க இதில் வந்து. ஸோ இதில் வின் பண்ணணும், இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் இந்த ஒரு 10 ப்ரைஸ்க்குள்ளே நான் 10 ரேங்க்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த என்ட்ரி ஃபீஸை லூஸ் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் இந்த மெகா கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு 70% யூசர்ஸ் வந்து செலக்ட் பண்ணக்கூடிய டீமில் வந்து நல்லா விளையாடக்கூடியவங்க தான் வந்து கேப்டனாகவும் வைஸ் கேப்டனாகவும் இருப்பாங்க. இந்த சீசனில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றவங்க தான் கேப்டனாகவும் வைஸ் கேப்டனாகவும் இருப்பாங்க. பட் நீங்கள் இதில் இந்த பெரிய ப்ரைஸை வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி ஒரு வித்தியாசமான ஒரு பிளேயர், புதுசாக வரக்கூடிய ஒரு பிளேயரையோ இல்லை வந்து ஓரளவுக்கு அவ்வளோவா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியாத இல்லாத ஒரு பிளேயரையோ நீங்கள் வந்து கேப்டனாக வைஸ் கேப்டனாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஸோ ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த பெரிய ப்ரைஸெல்லாம் தேவையில்லை, ஓரளவுக்கு டீசெண்டான அமௌண்ட் வின் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய சின்ன சின்ன கான்டெஸ்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுடைய பெஸ்ட் ஐடியாஸ், கிரிக்கெட் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பெஸ்ட் ஐடியாஸ் எல்லாத்தையுமே போட்டு இந்த சின்ன சின்ன கான்டெஸ்ட்டில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாடலாம். இதில் உங்களுடைய காம்படிட் பண்ணக்கூடியவங்க ஒருத்தவங்க 2 பேர் இந்த மாதிரி தான் வந்து இருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப ஈஸியாக விளையாடலாம். உதாரணத்துக்கு 35 ரூபாய் இந்த கான்டெஸ்ட் என்ட்ரி ஃபீஸு. ஸோ இதில் வந்து 3 பேர் வந்து விளையாடுவாங்க. இதில் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 90 ரூபா கிடைக்கும், 55 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 3 கான்டெஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணி விளாண்டிங்க அப்படின்னாலே ஒரு 160 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து வின் பண்ணலாம். ஸோ 3ஆவது டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸு. ஸோ இப்போ ஐபிஎல் கேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் இந்த கேமுக்கு வந்து இருப்பாங்க, வேர்ல்டு வைடாகவே இருக்காங்க. ஸோ ஐபிஎல் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட்டும் வந்து நிறைய வந்து கிடைக்கும். ஸோ இதனால் வந்து நிறைய பேர் காம்படிட் பண்ணுவாங்க. இதில் வின் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸ்டார்டிங்கில் வரக்கூடியவங்களுக்கு. பட் வந்து இந்த மாதிரி ரேராக நடக்கக்கூடிய இந்த யுஏஇ, யூஎஸ்ஏ இந்த மாதிரியான கிரிக்கெட் கேம்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வின் பண்ணலாம். அதுக்கான ப்ரூஃப் தான் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து உமன், ஸ்ரீலங்கா உமன் இந்த மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த கேம்லலாம் நான் போட்ட காம்படிட் பண்ண எல்லா இதுலேயுமே வந்து நான் வந்து ப்ராஃபிட் தான் வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் இது வந்து ரேராக வந்து ஃபாலோவர்ஸ் அதிகம் இல்லாத ஒரு கேம்ஸ். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக வந்து இதில் வந்து வின் பண்ணலாம். ஸோ இந்த 3ஐயும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து Dream11 ரொம்ப ஈஸியாக வந்து பணம் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். Dream11 இனிமேல் தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள், எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான புதிய அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.